ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்காது. சாப்பிட்றதுக்கு சிக்கன் சுக்கா மாதிரியும் இருக்கும், கிரேவி மாதிரியும் இருக்கும், சிக்கன் ஃப்ரை மாதிரியும் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸுக்குமே வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை அப்படின்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேரளா ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ இதை மேரினேஷன் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைக்க போகிறேன். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவோடு சேர்த்து நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா அந்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம இதே ஆயிலில் தான் அடுத்தடுத்து ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இதே ஆயிலே 2 தடவை போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே ஆயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே தனித்தனியாக 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போன உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வரணும்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வரணும். அதாவது அந்த சிக்கன் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகி வரணும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஹீட்லேயே அந்த ஆயிலும் அந்த ஹீட்லேயே நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ மிளகாய் ஒரு 2லேருந்து 3 நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணும் போதே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். ஆனால் பச்சை ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். கேரளா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு. இதோட நீங்கள் ஆனியன் லெமன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் மெயின் டிஷ் மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்பெஷலி சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளாவில் பரோட்டாக்கு தான் இதை வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அந்த சிக்கன் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இதே மெத்தடில் நீங்கள் மட்டனும் செய்யலாம், இல்லை பீஃபும் செய்யலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.